தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியுள்ளது. உதகையில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக காவல் நிலையமே மழைநீரில் தத்தளிக்கிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் உதகை, கோத்தகிரி, குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த நிலையில் உதகை ரயில்வே காவல் நிலையத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் காவலர்களின் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. திருப்பூர் மாநகரில் காமராஜர் சாலை, பல்லடம் சாலை, ராக்கியாபாளையம், பாளையக்காடு, வெள்ளியங்காடு, ஆண்டிப்பாளையம், அனுப்பர் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் அவதியடைந்தனர். மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியும் அடைந்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் அரை மணி நேரம் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சத்தியமங்கலம் நகர் பகுதி மட்டுமின்றி சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களிலும் தாளவாடி மலைப்பகுதிகளிலும் பரவலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. தற்போது பெய்த மழை விவசாயத்திற்கு பேருதவியாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.